வெல்கம் டு PYK யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி. இன்னைக்கு நம்ம கூட அஸ்ட்ராலஜர் அண்ட் யோகா மாஸ்டர் வி ரமணன் இருக்காரு. ஆவணி மாத சிறப்பு பலன்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் மிதுன ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆவணி மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி காலபுருஷனில் 3வது ராசி, புதனுடைய ராசி, வாயு தத்துவம் உள்ள ராசி. மெயினாக இதில் நமக்கு நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை 4 பாதங்கள், அது மாதிரி புனர்பூசம் 3 பாதங்கள் இருக்கு. புதனோட ஒரு அற்புதமான வீடு மிதுனம்னு சொல்லும் பொழுது இது கம்யூனிகேஷன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் புதன் மெயின் ஆதிபத்தியம் கொள்ளக்கூடிய வீடு. இவங்களுக்கு ராசி அதிபதியான புதன் மாத பிகினிங்கில் 2ஆம் இடத்துல இருக்கார், கடகத்தில் இருக்கார். 3ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துலையே இருக்கார். அங்கேயே சுக்கிரனும் இருக்கார். இவங்களுக்கு 5 கூடிய சுக்கிரனும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி இவங்களுக்கு புதன் ராசியாதிபதியான புதன் இவங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு மாறுவார் 30ஆம் தேதி வாக்கில். சுக்கிரன் 27ஆம் தேதி வாக்கில் இவங்களோட மூல திரிகோண ஸ்தானமான கன்னிக்கு போயிடுவார். 4ஆம் இடத்துக்கு கேதுவோட சேர்ந்து உட்காந்துப்பார். அதே மாதிரி இவங்களுக்கு 9ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் வக்கரமாக ஸ்ட்ராங்காக கும்பத்தில் உட்காந்துட்டுருக்காரு. இவங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துட்டுருக்கார். 12ஆம் இடத்துல குரு 7, 10 கூடிய பாதகாதிபதியான குரு 12ல் உட்காந்துட்டுருக்காரு. செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். செவ்வாய் 26ஆம் தேதி 27ஆம் தேதி வாக்கில் மிதுனத்துக்கே வந்துடுறார். இதுதான் இவங்களுடைய கிரக அட்டவணை. ஸோ இந்த காலகட்டத்தில் மோஸ்ட் பாசிட்டிவ் பிளானட் இவங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்க 3ஆம் இடம். சூரிய பகவான் 3 கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்துலையே இருக்கக்கூடிய ஒரு காலம். அதுக்கு மேலே 5 கூடிய சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான இது இல்லை. இவங்களுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்லாம் இவங்களுக்கு வரத்துக்குரிய ஒரு வாய்ப்பு. ஆனால் 3, 5 குடையவர் சேரும்பொழுது மனக்குழப்பமும் புத்தி குழப்பமும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம், ஒரு டெசிஷன் மேக்கிங் கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தீர்மானம் செய்வதில் ஒரு தடை, அது மனதளவிலும் புத்தி அளவிலும் இருக்கலாம். அதை சனீஸ்வரரும் பார்த்துட்டே இருக்கிறதுனால அந்த குழப்பம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம், கொஞ்சம் டிலே ஆகலாம் அந்த டெசிஷன் மேக்கிங். அந்த டிலே ஆனாலும் அது நல்ல விஷயமாகவே முடியும். இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. 12ஆம் இடத்துல குரு பகவான் 7 கூடையவர் 11 கூடிய செவ்வாயோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். 6 கூடையவரும் அவரே. அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு கடன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா உடனே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில், இந்த சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் வேணும் அப்படின்ட்டு இவங்க மெயினாக தொழில் ரீதியான விஷயங்களுக்கோ இல்லை இவங்களுக்கு வீடு மனை வாங்கணும், ஏதாவது வாங்கணும் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது லோன் போடணும் அப்படின்னு நினச்சாங்கனாக்கா உடனே கடன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். இப்போ செவ்வாய் ராசிக்கே வரக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ அந்த செவ்வாய் ராசிக்கு வரும்போது 6 கூடையவர் ராசிக்கு வரார். 6, 11 கூடையவர் ராசிக்கு வரும்பொழுது மெயினாக தனக்கு ஏதாவது ஒரு ரோக பிரச்சனைகளோ இல்லை மூத்தவர்களுக்கு ஏதாவது ரோக பிரச்சனைகளோ அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் செவ்வாய் இவங்களுக்கு ராசிக்கு வரும்போது ஆக்ஷன் கிரகம். செவ்வாய் ஃபாஸ்ட் மூவிங், எல்லாத்தையும் உட்காந்துட்டே இருக்கிற விஷயம் பிடிக்காது. அவர் சுறுசுறுப்பான பிளானட். அந்த சுறுசுறுப்புக்கு உரிய ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. இத்தனை நாள் கொஞ்சம் டல்லாக உட்காந்துட்டு இருக்காங்கனாக்கா இந்த சுறுசுறுப்பை கொடுத்து கிடுகிடுகிடுகிடுன்ட்டு ஓட்ட வைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 9ல் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் வக்கரமாக இருப்பதனால் கொஞ்சம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் டிலே ஆகி போயின்னுருக்கலாம். இல்லை திரும்பி ரீடூ யுவர் டாக்குமெண்ட்ஸுங்கிற மாதிரி வரலாம். ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்க, இதில் நினைக்கிறவங்கலாம் கொஞ்சம் டிலே ஆகி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்லாம் நல்லாவே இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதுக்கு செலவழிக்கிறதுக்கு அந்த 10 கூடையவரே 12ல் உட்காந்துட்டுருக்காருங்கும் போது அதற்குரிய செலவுகளும் இவங்க பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது. இப்போது தொழில் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லும்போது தொழில் பார்க்குறவங்களுக்கு 7ஆம் இடத்துல குருவும், அதாவது இவங்களுக்கு தொழில்னு சொல்லும்போது 6ஆம் இடம் இல்லையா, 6ஆம் இடத்துக்கு விருச்சிகத்துக்கு 7ல் குரு பகவான் உட்காந்துட்டுருக்காரு, பாதகாதிபதி. இவங்களுக்கு செவ்வாய் இவங்களுக்கு லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்காங்கங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு லாபமும் பாதகமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க தொழில் ஸ்தானாதிபதி இவங்களுக்கு ராசிக்கே வர்றதுனால எல்லா விஷயமும் நிவர்த்தி ஆகிடும்.
அவங்க ராசிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில். அந்த தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து சூரியனே வந்து உட்காந்துருக்கும்போது ஒரு 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 ப்ரொமோஷன், ஒரு அப்ரைசல் எல்லாம் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் மோட், அதை பற்றி ஒன்றும் இதுவே கிடையாது, சந்தேகமே கிடையாது. மெயினாக இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ஆக்ஷன் ஓரியன்டாக ஓடிண்டே இருக்கணுங்கிறது தான் மெயினான விஷயம். அதை வந்து இவங்க பார்த்துட்டாங்கன்னா சரியாயிடும். இந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறதுக்கு இவங்க வந்து நல்ல ஸ்லோகம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், இவங்களோட குலதெய்வத்துக்குரிய வழிபாடு எதுவாக இருந்தாலும் சத்தம் போட்டு வரக்க சொன்னாங்கனாலே அதுக்கு வந்து நிவர்த்தி கிடைக்கும்.